ஜெய்பீம் இரவு பாடசாலை தெற்கு திட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஜெய்பீம் இரவு பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களை தொடர்ந்து கல்வியாளர்களாக உருவாக்கும் பணியில் அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவித்து பரிசு பொருட்கள் வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இவர்களைப் போல ஒவ்வொருவரும் இந்த கிராமத்தில் இருந்து அதிகப்படியான மதிப்பெண்களை எடுத்து கல்வியாளர்களாக தன்னை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். கல்வியாளர்களாக உருவாகும் பட்சத்திலேதான் நாம் அரசினுடைய அதிகாரத்தை பகிர்வு கொள்ள முடியும். அதாவது அரசினுடைய அதிகாரம் எப்படின்னா, நம்ம அதாவது இப்போ காலேஜ் போய் சேரணும் அப்படின்றதுக்கு முதல் இலக்கு என்னன்னா 10வது பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் 12வது பாஸ் ஆகணும். 12வது பாஸ் ஆகுது சாதாரண பாஸில் நல்ல மார்க்குன்னு எடுத்து பாஸ் ஆனாதான் காலேஜ் போய் சேர முடியும். அப்போது நம்ம காலேஜில் போய் படித்தாதான் ஒரு பட்டத்தை வாங்க முடியும், ஒரு டிகிரியை வாங்க முடியும். அப்போ அதுக்கு எது நமக்கு முக்கியமாக இருக்குன்னா 12வதோடைய 10வதோடைய எக்ஸாம் மார்க். அதிக மார்க் எடுத்தா நல்ல படிப்பு படிக்கலாம், நல்ல படிப்பு படித்தா நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், நல்ல காலேஜில் படிக்கலாம், நல்ல டிகிரியை முடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எங்களை போல பேராசிரியராக ஆகலாம், வக்கீலாக ஆகலாம், தாசில்தார் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், சிஎம் என்ன வேணாலும் ஆகலாம். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல படிக்கணும். சரியா? ஆக இந்த மாதிரி படிப்பை தொடர்ந்து படித்தா மட்டும்தான் நம்ம கல்வியாளர்களாக உருவாக முடியும், நல்ல அதிகாரியாக உருவாக முடியும். ஒரு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறது, ஒரு கவுன்சிலர் ஆகிறது, இது எல்லாமே என்னது அதிகாரம் தான். ஆனால் நிரந்தர அதிகாரமானா கிடையாது. புரியுதா? ஆனால் உங்கள் ஊரில் ஒரு படிச்சுட்டு ஒரு வாத்தியாரா வேலைக்கு போயிட்டாரு, ஒரு பிஓவா வேலைக்கு போயிட்டாரு, ஒரு தாசில்தாரா வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் சாகிற வரைக்கும் அதே தான். அவங்க தாசில்தார் மனைவி, அவங்க தாசில்தார் பொண்டாட்டி இப்படி சொல்லுவாங்க. அவர் தாசில்தாரா இருப்பாரு, வாங்க சார் வாங்க போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ ஒரு கவுன்சிலராகவோ ஆனால் என்னது ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்மளை சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அது நிரந்தரமானது கிடையாது. அப்போ அதிகாரம்ன்றது என்னது, நமக்கு என்ன தேவை அப்படின்னா நிரந்தரமான அதிகாரம் தேவை. நிரந்தரமான அதிகாரம்னா எதன் மூலியமா கிடைக்கும் அப்படின்னா படிச்சாதான் கிடைக்கும். படிச்சாதான், அதான் சொல்லுவாங்கல்ல, வெந்தவளால் வேகாது வேந்தரால் கொல்லத்தான் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்? யாராலையும் நம்ம படிச்சா அதை எவனாலையும் திருட முடியாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5000 பணம் வச்சிருக்கேன், எவனை பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டே வந்து வீட்டில் இருந்து கொட்டி உடச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் நீ படித்து நல்ல ஒரு டிகிரியை வாங்கிட்டேன்னா அந்த டிகிரி என்னது, அந்த சர்டிஃபிகேட் திருட்டு போகலாம். ஆனால் நீ படித்த படிப்பை ஒரு நாள் எவனாலையும் திருடிட்டு போகவே முடியாது. அப்போது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் படிப்பு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ நம்ம திவ்யா இருக்குது, அதுதான் இந்த கிராமத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பாப்பா. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கொத்தனார் வேலை செய்கிறதா அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாப்பா திவ்யா படித்து நல்ல அதிகாரத்துக்கு வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, அது வாங்க டீச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடுச்சுன்னா டீச்சர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாராவது கொத்தனார் மோகன் சொல்லுவாங்களா? இப்போ சொல்லுவாங்க. அப்போ என்னது, படித்தாதான் எங்கள் தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியும். எங்கள் அப்பா தெருவா உப்பு வித்தாரு, கோலமாவு வித்தாரு. இப்போ உண்மை உங்களுக்குலாம் தெரியாது, நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது அவரெல்லாம். ஆனால் நான் படிக்கலைன்னா நான் என்னவா இருந்திருப்பேன். அப்போ அந்த உப்புக்காரர் இருக்காருல்ல, அவர் பையன் வந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன என்ன போய் வெளியில் கேட்டாங்கன்னா அப்படி யாராவது சொன்னால் புரியுமா? அந்த வாத்தியார் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் தான் புரியும். அப்போது நிரந்தர தலை நிமிர்வு எது கொடுக்குதுன்னா படித்தாதான், கல்வி மட்டும்தான். புரியுதா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னது, வீட்டில் வந்து லட்சமாக பணம் நம்மக்கிட்ட இல்லை, அப்படி இருந்தாலும் பட்சத்தில் அது நம்மளால எந்த யூசேஜும் கிடையாது. படிக்கணும், படித்தாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். படிச்சுட்டு நல்ல அதிகாரத்துக்கு போனாதான் உங்க வாங்க மேடம், வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யாரும் சொல்ல போறதே கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் தெருவா வீதியாக போய் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். எதுக்கு? படிக்கணும். யார் படித்தாலும் படிக்கலனாலும்
நம்ம பிள்ளைங்க படிக்கணும். எதுக்காக படிக்க சொல்றோம்? ஏன்னா நம்ம கிட்ட எந்த முகாந்திரமும் கிடையாது, சொத்து பத்து எதுவும் கிடையாது. சொத்து பத்து இருக்கிறவனே இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறான். சரியா? அப்ப படிச்சாதானே அது நம்ம நம்பி ஒரு இடத்துக்கு போகலாம், கையை உதறி போகலாம், எங்க வேணாலும் போகலாம், எந்த தேசத்துக்கு வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் சம்பாதிக்கலாம். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? கூலி வேலை செய்ய முடியும். தெம்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுனா என்னது, நீ கடினமா வேலை செய்யணும் எந்த அவசியமும் கிடையாது. அதே போல உன்னோட பிள்ளைகளும் அவங்கவுங்க படிச்சு மேல வந்துருவாங்க. அப்போ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, படிச்சா மட்டும்தான் அங்க எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். சரியா? புரியுதா? எல்லாம் ஸ்கூல் போறீங்களா? சரி, ஓகே. புரியுதா?